விபத்து தொடர்பான மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோத காரணமான கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கைது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்போ சம்பந்தப்பட்ட கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த விசாரணை விவரங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா வெவ்வேறு துறை சார்ந்த விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கு. தகவல்கள் நிச்சயமாக காயத்ரி, அதாவது இந்த விபத்துக்கு முக்கியமான காரணம் யார் என்றால் அந்த கேட் கீப்பர் தான். ரயில்வே துறையின் கீழ் பணியாற்றக்கூடிய அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்கர் தான் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். முறையாக 7:30 மணியளவிற்கு இந்த பகுதியை ரயில் கிராஸ் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கான இந்த கேட்டை மூடாத காரணத்தினாலேயே தற்போது பள்ளி வாகனம் வந்தபோது ரயில் விபத்து ஏற்பட்டிருப்பது என்று முதற்கட்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த கேட் கீப்பரை பொதுமக்கள் தாக்கிய நிலையில் அவரை அந்த கேட் கீப்பர் அறையிலேயே சுமார் 3 மணி நேரமாக போலீசார் பாதுகாத்து வைத்த நிலையில் ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து அழைத்துச் செல்ல முற்பட்டனர். ஆனால் காவல்துறை இவர்கள் மீது புகார் இருந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டி தற்போது கடலூர் மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் அந்த கேட் கீப்பரை கைது செய்து காவல்துறை தற்போது முதற்கட்டமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு அவருக்கு காவல் நிலையத்தில் அழைத்து சென்றப்பட்டு தீவிரமாக விசாரணை என்பது நடத்தப்படும். தொடர்ச்சியாக இந்த கேட் கீப்பர் தான் முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி இங்கேயே சுமார் 300க்கும் மேற்பட்டோர் முகாமிட்டிருக்கிறார்கள். தற்போது அவர் கைது செய்த பின்னர் தான் தற்போது கலந்து செல்கிறார்கள். பிரேம், இப்போ இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ரயில்வே தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படுமா அல்லது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையால இது நடத்தப்படுமா? இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் துறை ரீதியாக இருக்கக்கூடிய அந்த விசாரணை அப்படிங்கறத எப்படி பகுப்பாய்வாங்க? நிச்சயமாக காயத்ரி, அதாவது ரயில்வே போலீசார் தான் முதற்கட்டமாக விசாரணை மேற்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் கீழே தான் அவர்கள் ரயில்வே துறை அந்த கேட் கீப்பர் பணியாற்றுகிறார். ஆனால் அவர் மட்டும்தான் முதற்கட்டமாக விசாரணை செய்வார்கள். அவர்கள் வந்து விசாரணையை முடித்து விட்டார்கள். குறிப்பாக அந்த ரயில் எந்த நேரத்தில் கடலூர் முதுநகர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது, இங்கு எப்போது ரயில் வந்தது என வருகை பதிவேட்டில் எந்தவித பதிவும் செய்யாதவில்லை என்று ஒரு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் பொதுமக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு இவரை கைது செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் இதே போல்தான் இது அலட்சிய போக்கில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் உறங்கிய காரணத்தினால்தான் இந்த பள்ளி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவிகள் விழுந்திருக்கிறார். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அனைவருமே குற்றம் சாட்டி கடலூர் எஸ்பியிடம் தெரிவித்த நிலையில் ரயில்வே போலீசாரிடமிருந்து அவரை மீட்டு தற்போது கடலூர் மாவட்ட போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய பின்னர் தான் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு எதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்பது குறித்து விசாரணை முடிந்த பிறகுதான் தெரிய வரும். அதுவரை தற்போது வரை ரயில்வே போலீசார் தான் இது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வார்கள். மாவட்ட நிர்வாகமும் இது தொடர்ச்சியாக விழுப்புரம் ரயில்வே போக்குவரத்து போலீசாரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தி கொண்டு வருகிறார்கள். இவர் விழுப்புரத்திலிருந்து ட்ரெயின் புறப்பட்ட நேரம், ஒவ்வொரு ஸ்டேஷனாக, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல கடந்த நேரம், இந்த ரயில்வே ஸ்டேஷனை வழக்கம் போல் எப்போது கடந்து செல்லும், இப்போது தாமதமா வந்ததா அல்லது முன் சீக்கிரமாக வந்ததா, இல்ல நெட்வொர்க் சிக்னல் கொடுக்காமல் வந்ததா என்று தொடர்ச்சி பல்வேறு கோணத்தில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்னென்றால், ரயில் விபத்துக்கு, இந்த பள்ளி வேன் விபத்துக்கு ரயில் கீப்பர் மட்டும்தான் காரணம். எனவே அவரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை முன்வைத்தனர். தற்போது அவரை கைது செய்து விட்டார்கள். கடலூர் மாவட்ட போலீசார் தற்போது அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியும் நம்ம பார்க்கப்படுகிறது. பிரேம், இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ரயில்வே ஊழியர் பங்கஜ். இப்போ அவரிடம் விசாரணையை காவல்துறை நடத்துமா அல்லது ரயில்வே காவல்துறை அவர்கள் இந்த விசாரணையை தொடர்வார்களா? நிச்சயமாக ரயில்வே போலீசார் தான் இந்த விசாரணையை துவங்குவார்கள். ஆனால் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரயில்வே போலீசார் துறை ரீதியான நடவடிக்கை தான் அவர்கள் மீது எடுப்பார்கள். அப்படி அலட்சிய போக்கோடு அவர் உறங்கிக் கொண்டிருந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் ரயில்வே போலீசார் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விபத்துக்கான காரணம் இவர்தான் என ரயில்வே போலீசார் உறுதிப்படுத்திவிட்டால் கடலூர் மாவட்ட போலீசார் அவர் மீது விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து அவர் முறையாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பார் என்பது தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. பிரேம், இப்போ அடுத்த கட்டமாக இது தொடர்பான ரயில்வே துறையின் விசாரணைக்கு பிறகு இதற்கு வேறு யாரேனும் பொறுப்பு என்பது தெரிய வந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை பாயுமா?
நிச்சயமாக அபிநயா, அதாவது விழுப்புரத்திலிருந்து ட்ரெயின் புறப்பட்ட நேரம், கடலூர் திருப்பாதிபுர ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் கடலூர் முதுநகர் ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ஸ்டேஷனை கடந்த நேரம் என வருகை பதிவேட்டில் இவர்கள் வருகை அந்த பதிவேடு செய்திருக்க வேண்டும். அங்கிருந்து ஒளி மூலியமாக அடுத்த சிக்னல் ஸ்டேஷன், அந்த ரயில்வே தண்டவாளம் கடந்து செல்லக்கூடிய அந்த சிக்னலுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதே போல் அங்கும் சிக்னல் வந்த நேரம் பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கேட் கீப்பர் எதையுமே பதிவு செய்யாமல் அலட்சிய போக்கோடு இருந்திருக்கிறார் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிகிறது. காலையிலிருந்து நம் களத்திலிருந்து பார்க்கும் போதும் கேட் மூடவில்லை, திறந்துதான் இருந்தது என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மூடியிருந்தால் அது விபத்து என்பது வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் மூடாத காரணத்திலேயே இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது என்பது உறுதியாக அனைவரும் பார்வைக்கு தெரிகிறது. இதனால் இவர் அலட்சிய போக்கோடு தான் இருந்திருக்கார் என்பது அனைவருமே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நிலையில் ரயில்வே போலீசாரின் இல்ல இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய முதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் எந்தவித நெட்வொர்க் கோளாறு காரணமாக சிக்னல் கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது.